என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். நான் கொஞ்சம் சேட்டு கிட்ட பேசணும். நான் பேசிட்டு எப்படி ஆஃபீஸ் போயிடுறேன். நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போடுங்க. நான் ஈவினிங் வந்து மீட் பண்றேன். சரி. இதே மாதிரி சுப்பிரமணியையும் ஃபைனான்சியல் கிட்ட கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்கிருங்க. என்னமாமே, அதான் 100 பவுன் இருக்குல்ல உங்ககிட்ட, 10,000 ரூபாய் போட்டு கொடுத்தாதான் என்னவா? ஆமாடா, ஏன் பேச மாட்டேன்? என்னங்க நீங்க அவங்கள போய் அவ இவன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ, அது என்னமோ தெரியல. அவ ஜாயின் பண்ணதுலேருந்தே நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். அவளும் அதை பற்றி எதுவும் தப்பாக எடுத்துக்கல. உன்னை இப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வராது சுப்பிரமணி. இளவரசி என் வீட்டில் பார்க்கும்போதெல்லாம் என் மனசாட்சி உறுத்துது. நீ இப்பவே என் கூட புறப்பட்டு வர. உனக்கு நான் ஃபினான்ஷியர்ட்ட சொல்லி 2 லட்ச ரூபா பணம் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் இப்ப யாருக்காக சம்பாதிக்கணும்? இளவரசி கையில் இருக்கிறது யார் குழந்தை? என் குழந்தைதான். இப்ப சொல்லு, நீ யாருக்காக சம்பாதிக்கணும்? இங்க பார் சுப்பிரமணி, எனக்கு வாழ்க்கையில் ஒரே பாலிசி தான். கெட்டவன் நல்லா இருக்க கூடாது, நல்லவன் கெட்டு போக கூடாது. என்ன நம்பு. நீ இளவரசி கடைசி வரைக்கும் என்ன பிரிஞ்சா இருக்க போறீங்க. இப்ப இளவரசி பேர்ல மட்டும்தான் இளவரசியா இருக்கா. நீ கை நிறைய காசு சம்பாதிச்சு பெரிய ஆளா வந்து நிஜ வாழ்க்கையில அவளை இளவரசியா வச்சுக்கிற ஒரு நிலைமை வந்தாதான் அவன் கூட வருவா. அந்த தகுதியை வளர்த்துக்கிறது உன் கையில தான் இருக்கு. நீ மறுபடியும் விஷம் வைக்க மாட்டேன்னு என்னடா கேரண்டி? ஏன்பா, நான் என்ன எலக்ட்ரானிக் கடையை வச்சிருக்கேன், கேரண்டி வாரண்டிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இருப்போம். நான் வரேன். ஒரு நிமிஷம் கார்த்திக். இரு வரேன். அது வா. எதுக்கு வர சொன்னீங்க? கேஸ் விஷயமா சார் தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னார், அதான் வர சொன்னேன். சம்மந்தி எங்க? இப்போ வந்துருவாரு. சரி. ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கார்த்திக் சார். இருங்க, வந்துடுறேன். நீங்க இவ்வளவு டென்ஷனா என்ன பார்த்ததே இல்லை. நான் எப்பவுமே டென்ஷன் பார்ட்டி தான். ஆனா வாத்து மாதிரி தண்ணிக்கு மேல அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா தண்ணிக்குள்ள படபட படபடன்னு காலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். கோர்ட்டுங்கிறது பிரம்ம சபை, மனுஷனோட தலைவிதியை எழுதுற இடம். எவ்வளவு உணர்ச்சிகள், கோபதாபங்கள், சண்டைகள், சச்சரவுகள். அங்க எப்படி அமைதியா இருக்க முடியும்? நம்ம பிரஷரை ஏத்துறதுக்குன்னு கடவுள் சில ஜென்மங்களை படைச்சு அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒய்ஃப்னு பேரு. கார்த்திக், ஏ கார்த்திக் சார், வாட் ஆர் யூ டூயிங் தேர்? சார், இத வந்துட்டேன் சார். தேங்க் யூ. Cheers. சம்மந்தி, என்ன எதுக்காக வர சொன்னீங்க? சாரி சம்மந்தி, நம்ம போட்ட பிளான் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வாட் டு யூ மீன்? பூஜா டிஎன்ஏ டெஸ்டுக்காக டாக்டர் மல்லிகா அர்ஜுனுக்கு பணம் கொடுக்க முடியல. அதுக்குள்ள தமிழரசி குட்டையை குழப்பிட்டா. அப்படின்னா பூஜா டிஎன்ஏவை டாக்டர் ஆதிசேஷன் தான் பண்ணணும்னு கோர்ட்ல பெட்டிஷன் கொடுத்துருக்கா. ஜட்ஜும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சம்பந்தி, இது என் பொண்ணோட வாழ்க்கை. நாம இந்த கேஸ்ல தோக்கவே கூடாது. I know. We'll do something. என்ன பண்ண போறீங்க? எனக்கு கிளியரா தெரிஞ்சாகணும். யார் இந்த டாக்டர் ஆதிகேசவன்? ஆதிகேசவன் இல்ல, ஆதிசேஷன். தமிழரசி அந்த ஆள் பேரை சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆள் ரொம்ப நேர்மையான கேரக்டரா இருக்கணும். பணம் வாங்காதவனா தான் இருக்கணும். பணம் எல்லாரையும் வாங்கும். மனுஷனை வாங்க முடியாத பணத்தை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அப்ப ஏதாவது பண்ணுங்க சம்பந்தி.
ஹலோ. ஹலோ மிஸ்டர் சர்மா, தமிழரசி பேசுறேன். உனக்கு யார் தமிழரசின்னு பேர் வச்சாங்க? நியாயமா பார்த்தா உன்னோட பேரு இம்சை அரசின்னு இருக்கணும். நான் கொடுத்த பெட்டிஷன்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல. ஆமா. அடடடடடடா, for the first time பட்டுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. என் நண்பர்கள் கிட்ட கூட நான் உண்மை பேசாம இருந்தது உண்டு. ஆனா என் எதிரிங்க கிட்ட நான் எப்பவுமே பொய் பேசுனதில்ல. மல்லிகார்ஜுனுக்கு பணம் போயிடுச்சா? இல்ல, அதுக்குள்ளதான் நீ கெடுத்துட்டிய. சட்டத்தையும் தர்மத்தையும் காப்பாத்த வேண்டிய ஒரு வக்கீலு எந்த பாவத்தை எந்த பணப்பட்டியில பதுக்கி வைக்கலான்னு தவிச்சிட்டு இருக்கீங்க. லஞ்சத்தை வேரோட அறுக்க வேண்டிய ஒரு சட்ட காவலன் அத லஞ்ச் மாதிரி குற்றவாளிகளுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா மிஸ்டர் சர்மா, இதுல என்ன கொடுமை தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்களை தான் இந்த நாடே நம்பிக்கிட்டு இருக்கு. லஞ்சத்தை எப்படி ஒழிக்கிறது தமிழரசி? தெரிஞ்சா சொல்ல. நீ இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கியே, அதுல எத்தனை செங்கல்ல லஞ்சம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ ஓட்டுற கார்ல லஞ்சம் இருக்கு. நீ சாப்பிடுற சாப்பாட்டுல கூட எங்கேயோ ஒரு மூலையில லஞ்சம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. காத்து போகாத இடத்துல கூட லஞ்சம் போகும். ஒரு வக்கீலா இருந்துகிட்டு இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? உண்மையை சொல்றதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு 100% தெரிஞ்சும் அது உண்மை இல்லாத மாதிரி நீ நடிக்கிறிய. நியாயமா பார்த்தா நீதான் வெக்கப்படணும். மிஸ்டர் சர்மா, உங்க லஞ்சம் டாக்டர் ஆதிசேஷன் வீட்டு வாசல் என்ன, கேட்ட கூட தாண்டி உள்ள போக முடியாது. பார்வையிலேயே பஸ்மமாக்கிடுவார். இந்த தடவை திக்கு திசை தெரியாம நிக்க போறீங்க. இந்த மோகன் சர்மாவை எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் அவனுக்கு திரும்பி வரதுக்கு வழி தெரியும். அடிக்கிற சூறாவளியில நீ காணாம போயிடாத. இது பாருங்க மிஸ்டர் சர்மா, நர்மதாவை காப்பாத்த அனாவசியமா முயற்சி பண்ணாதீங்க. அவ நர்மதா இல்ல பூஜாங்கிறது எனக்கு தெரியுங்கிறத உங்களுக்கும் தெரியும். இந்த தடவை சட்டத்தோட பிடியிலிருந்து நீங்களும் அவளை தப்பிக்க முடியாது. தமிழரசி, உனக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த மோகன் சர்மா சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த ஓட்டைங்க வழியே என் கட்சிக்காரங்க எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருப்பேன். அதே ஓட்டைகள் எனக்கும் தெரியும். அந்த ஓட்டைகள்ல விழாம நானும் என்ன காப்பாத்திப்பேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். வணக்கம் சேட்டு. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. இவர் பேர் சுப்பிரமணி. இவரை பத்தி தான் காலையில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். வணக்கங்க. நமஸ்தே. பைடோ. நீங்க தான் அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பிசினஸ் பண்றீங்களா? ஆமாம் சார். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், இந்த அப்பளம், சிப்ஸு, வடை, ஸ்நாக்ஸ்லாம் வித்துட்டு இருந்தோம். நல்ல வருமானம் தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் நடுவில் சில பிரச்சனைகளால் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. சிந்தா நகி. இங்க வா. கை கட். அரே बहुत बढ़िया. இவர் தொழில் பண்றதுக்கு பணம் நான் தரேன். அது சரி, உங்களுக்கு கைரேகைலாம் பார்க்க தெரியுமா? அரே கார்த்திக் பையா, எனக்கு தோடா இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படியா? என்ன சொல்லுது அவர் கைரேகை? அவரு கைரேகை லைஃப்ல பெரிய டர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுது. அட நீங்க வேற, என் தலையெழுத்தே நல்லா இல்லைன்னு நான் வருத்தப்பட்டு. அரே பேவகூஃப், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இரு வர. இந்த டாக்குமெண்ட்ல நீ கையெழுத்து போடுறே,
ஓ தலையெழுத்த நான் மாத்தி காட்டுறேன். சார் இதுல ஒண்ணுமே எழுதலையே. இதுல நான் எப்படி கையெழுத்து போட முடியும்? அரே பேட்டா, பயப்படாதே. முதல்ல 2 லட்சம் தரேன், அதை வச்சு பிசினஸ் பண்ணும். அப்புறம் தேவைப்பட்டா நான் தரேன். அதெல்லாம் சரி சேட்ஜி. வெறும் வெத்து பேப்பர்ல எப்படி கையெழுத்து போடுறது? எதுவுமே எழுதலன்னா தயங்காத சுப்பிரமணி. இந்த மாதிரி வெத்து பேப்பர் அந்த எத்தனை பேர் வாழ்க்கையில சேட்ஜி விளக்கேற்றி வச்சிருக்காரு. சேட்டு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் கூப்பிட்றேன்னு சொன்னாரு. நான் தான் முதல்ல கையெழுத்து போட்டோம்னா பணம் வாங்கிக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் டெல்லி மும்பை அடிக்கடி பறக்கிறாள். நான் வேற ஏதோ சூரிட்டி கேட்பார்னு நினைச்சேன். நல்ல வேலை உன் கைரேகையை பார்த்தே காசு கொடுக்கணுட்டாரு. நீ பயங்கரமான அதிர்ஷ்டசாலிப்பா. என்ன சுப்பிரமணி இன்னும் தயங்குற? உங்ககிட்ட ஜப்தி பண்ண என்ன இருக்கு? வீடா, சொத்தா, நிலமா, இல்ல பேங்க் பேலன்ஸா? அவர் உன்னை நம்புறா, நீ நம்ப மாட்டியா? இனி இழக்க என்ன இருக்கு? நல்லது நடந்தா சரி. டிகே, அடுத்த வாரம் மும்பைல இருந்து பணம் வரும். தகவல் கொடுக்கறேன், நீ வந்து வாங்கிக்கோ. என்ன? இல்ல இது அதிகபட்சமா ஒரு வாரம் சொல்றாரு. நமக்கு 2-3 நாள் பணம் வந்துடும். என்ன சேட்ஜி? அரே நம்பு, சேட்டு நம்பு. சரி ஓகே சார், நான் கிளம்புறேன். அச்சா அச்சா அச்சா. குட் மார்னிங் மேடம். கார்த்திக் வாங்க உட்காருங்க. போன காரியம் என்ன ஆச்சு? காயா பழமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இந்த கார்த்திக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அது எப்பவுமே பழம்தான், காயாக வாய்ப்பே இல்லை. நீங்க சொன்ன மாதிரியே கையெழுத்து வாங்கிட்டேன். இதுல என்ன பியூட்டினா, புருஷ பொண்டாட்டி 2 பேரும் என்கிட்ட போட்டி ஏமாறுறாங்க. இதுல பர்டிகுலர் அந்த சுப்பிரமணி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான். ரொம்ப நல்லவன் மேடம். முட்டாளுங்க. வெத்து பேப்பர்ல அவங்க 2 பேரும் போட்ட கையெழுத்துனால அவங்க வாழ்க்கையே மாறப் போகுது. இது வெறும் பேப்பர் இல்ல, என்னோட ஆயுதம். அவங்க கைய வச்சு அவங்க கண்ணை குத்த போறேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மேடம்? என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்ச அந்த இளவரசி சுப்பிரமணியம் அசிங்கப்படணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். உங்களோட இந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது. அது போதும் மேடம். சரி மேடம், நான் கிளம்புறேன். பாய். என்னங்க, வாங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இல்லை ஃபிலோ, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்றேன். என்னங்க நீங்க எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுட்டேன், வாங்க. ஓகே. போன் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வாங்க. ஃபிலோ, சரி கால் பண்றா, ஏதாவது முக்கியமான மேட்டர் இருக்கும், நீ இப்போ நான் பேசிட்டு வரேன். ஹலோ ஹலோ. சரி சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா நான் அப்புறம் கால் பண்றேன் சார். அப்படிலாம் ஒரு முக்கியமான வேலையும் இல்லை, ஆஸ் யூஷுவல் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அப்புறம் சொல்லு. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்ட? சப்பாத்தி. ஓ, சப்பாத்தியா? டயட்ல இருக்கியா? வெரி குட். இதுதான் நீ ஸ்லிம்மா அழகா இருக்கிறதுக்கு ரீசனா? என்ன சார் கிண்டல் பண்றீங்க? சார், ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் கால் பண்ணேன். முக்கியமான விஷயமா? சொல்லு. சரி, நாளைக்கு அந்த கேஆர் கம்பெனில இருந்து முக்கியமான மீட்டிங்க்கு வராங்க சார். அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு சின்ன டவுட் சார். வெரி குட். வீட்ல இருக்கும்போது கூட ஆபீஸ் ஒர்க் பண்றியா? சூப்பர். சரி கேளு, என்ன டவுட், நான் கிளியர் பண்றேன். ஓகே சார். ஓகே, பை. பை சார். டேக் கேர். ஹலோ. சரி, நான் ரொம்ப புத்திசாலி பொண்ணு தெரியுமா? அவ எனக்கு பிஏவை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். எனக்கு என்ன வேணும், ஒரு வேலை எப்படி பண்ணால் எனக்கு பிடிக்கும், என்னோட டேஸ்ட் என்ன, இப்படி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கான். என்ன ஃபீலோ? எனக்கு தலைவலிக்குது, நான் போய் படுத்துக்கிறேன். நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கோங்க.
அப்படிவா வலிக்கு? மயிலே மயிலேன்னா இறகு போட மாட்டேன். இப்படி தான் பிடுங்கணும். இந்த புடவை நல்லா இருக்கு மேடம். லேட்டஸ்ட் மாடல் நல்லா போய்கிட்டு இருக்கு மேடம். ஓஹோ. இது பனாரஸ் பட்டு மேடம். பார்டர் சரிகை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இது வந்து காஞ்சிபுரம் பட்டு மேடம். அத ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க மேடம். அதே மாதிரி இன்னொரு சாரி இருக்கா? அதுல ஒண்ணே ஒன்று தான் மேடம் இருக்கு. உங்களுக்கு நான் வேணா வேற மாடல் காட்டுறேன் மேடம். இத பாருங்க. அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சாரி மேடம், ஏற்கனவே அந்த புடவைய செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? அது வந்து பார்க்கலாம்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. தாராளமா பார்க்கலாம் மேடம். தேங்க்ஸ். சூப்பரா இருக்குண்ணா. அவங்கள வேற ஏதாவது புடவை எடுத்துக்க சொல்லுங்களேன். இல்ல மேடம், நீங்க வேணா அவங்களே கேட்டுக்குங்க. அக்கா, இல்லைங்க, நான் வேற ஏதாவது புடவை பார்த்துக்கிறேன். சரி. இதை பில் போட்டுடுங்க. மேடம், நீங்க செலக்ட் பண்ணி வச்ச புடவை வேற ஒருத்தங்க வேணும்னு கேட்டாங்க. யாரு? அதுவும் அவங்க தான் மேடம். பிரேமா, ஏய் பிரேமா, ஏய் பிரேமா, நில்லடி. ஹேய், என்னடி, எப்படி இருக்க? இத்தனை நாளா எங்கடி இருந்த? ஏய் அக்கா, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. ஏன்டி என்ன பார்த்ததும் ஓடுற? அக்கா, அது வந்து புரியுது பிரேமா. அப்பா அம்மாவோட சாவுக்கு நீ தான் காரணம்னு உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. அதனால தானே நீ என்ன காண்டாக்ட் பண்ணாமே இருந்துட்ட. சாரிக்கா. அது முடிஞ்சு போன கதை பிரேமா. அதுக்காக அக்கா தங்கச்சி உறவு இல்லைன்னு ஆயிடுமா? என்ன மன்னிச்சிடுக்கா. அம்மா, சென்னைக்கு எப்படி வந்த? நீங்க என்ன பண்ற? உன் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? நான் நல்லாதான்க்கா இருக்கேன். சென்னையில் ஒரு இன்டர்வியூக்காக கிளம்பி வந்தேன். உடனே ஸ்பாட் செலக்டும் ஆயாச்சு. டெம்பரவரியாக ஒரு ஹாஸ்டலில் தக்கியிருக்கேன். நல்ல ஹாஸ்டலாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடி சொல்ற? ஹாஸ்டல்ல தங்கி இருக்கியா? உன் வீட்டுக்கார் கூட இல்லையா? அது ஒரு பெரிய கதைக்கா. நான் அப்புறம் சொல்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம், ஆயிடுச்சு. மாமா ரொம்ப நல்லவர். என் மேல உயிரே வச்சிருக்காரு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நிஜமாவே நான் பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமா? சந்தோஷமா இருக்குக்கா. இப்போதான் உன்னை பார்த்துட்டேன்ல, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தே தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் மாமாவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுனால அவருக்கு நல்ல ரெடிமேட் ஷர்ட்டாக எடுத்து தரணும். இப்போ எதுக்குடி அதெல்லாம்? அக்கா, மாமா உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறார்ல. அதுவும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ண போகிறேன். என் கையிலே நல்ல காஸ்ட்லியான ஷர்ட்டாக அவருக்கு எடுத்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும். சரி, வா போய் பார்க்கலாம். சரி. என்னம்மா அது? கோர்ட் ஆர்டர் வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீ உங்க அப்பாவும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் பெரியப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயம் வரணுமா? பயம் வந்தே ஆகணும். எனக்கு என்னமோ உள் மனசு இந்த டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லுது. ஆனா அப்பாவும் மோகன் சர்மா அங்கிளும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்பாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் சட்டத்தின்படி நடக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஓன் நிலைமை என்ன ஆகும்?
அதான் பெரியப்பா, எனக்கும் ஒன்றும் புரியல. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. சில நேரங்களில் சொந்த பந்தங்களை நம்புறதை விட வெளியாளுகளை நம்புறது 1000 டைம் பெட்டர். பெரியப்பா, உண்மையை தாமா சொல்கிறேன். என்னோட சர்வீஸில் எத்தனையோ கோர்ட்டு எத்தனையோ கேஸுகளை நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் கோர்ட்டு கேஸ் எல்லாம் மீறி நம்ம தந்திரம்னு ஒன்று இருக்குது. எனக்கு மோகன் சர்மா அங்கிள் மேல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் பயமாவும் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. என்ன அங்கிள் அவர்? நீ ஒரு வேற லாயரை வச்சிருக்கணும், அப்போ தான் கேஸ் நல்லா வந்திருக்கும். பெரியப்பா, நான் சொல்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு? என்னதான் அவர் உனக்கு மாமாவாக இருந்தாலும் உன் புருஷனுக்கு அவர் தானே அப்பா, தமிழரசிக்கு அவர் தானே புருஷன். எல்லாம் கைமீறி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டா நான் என்னம்மா பண்ணுறது? என்னதான் பெரியப்பா பண்றது? போய் அந்த மோகன் சர்மாவை கேளு. அவரை நம்பித்தனமாக இத்தனை நாள் இருந்தா ஆரம்பத்தில் இது சம்மந்தமாக என்கிட்ட கேட்டிருக்கணும். ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காவது எனக்கு தெரிஞ்ச வேற லாயரை பார்த்துருப்பேன்ல. இப்போ மீட் பண்ணலாமே பெரியப்பா. ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுமா. இப்போ நம்ம பேச வேண்டியதெல்லாம் அந்த மோகன் சர்மா கிட்ட தான். அவர் என்னதான் முடிவு பண்ணியிருக்காருன்னு நம்ம 2 பேரும் போய் கேட்போம். அப்பா கிட்ட பேசினா மோகன் சர்மா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்றாரு. என்னம்மா மண்ணாங்கட்டி அர்த்தம்? சட்டத்தை நாம வளைச்சிடலாம்னு நினைக்கக்கூடாது. பணமும் இருக்கலாம், பலமும் இருக்கலாம். ஆனால் நம்ம பலவீனம் நமக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் சட்டத்துக்கு தெரிஞ்சிருமே. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். சரி விடு, நானும் ஏன் தேவையில்லாமல் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணணும். சட்டம் படிச்சிருக்காருல அந்த மேத மோகன் சர்மா, அவர்கிட்டே போய் பேசி பார்ப்போம். வா வாமா போகலாம். ஏன் நிற்கிற? வாமா போகலாம். வா. வா பிரேமா, உள்ள வா. வா இளவரசி, இவ யார் தெரியுமா? என் தங்கச்சி பிரேமா. ஓ அப்படியா? இவதானே அது? சொல்லவே இல்லை இன்னைக்கு இவங்க வராங்க. எனக்கே இது சர்ப்ரைஸ் தான். ஜவுளி கடைக்கு போயிருந்தேனா, அங்க தற்செயலா இவளை பார்த்தேன். ஏய், நம்ம 2 பேரும் மீட் பண்ணி எவ்வளவு வருஷம் இருக்கும் சொல்லு? ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். 5 இயர்ஸா? 5 இயர்ஸ் உங்களுக்குள்ள தொடர்பே இல்லையா? ஆமா, அக்கா தான் என்ன மறந்துட்டா. அவளுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் மாமா இதே கிடைச்சிச்சு போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, அபி உன்னை பத்தி எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கேட்டுக்கோ. சாரிடி, என்னோட சூழ்நிலை அதான் உன்னை வந்து பார்க்க முடியல. அக்கா அது இருக்கட்டும், இவங்க யாருன்னு சொல்லவே இல்லை. இவளா? இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இளவரசி. நான் ஒர்க் பண்ற அதே ஆபீஸ்ல தான் இவளும் ஒர்க் பண்ணா. ஓ அப்படியா? இப்போ தற்சமயத்துக்கு நம்ம வீட்ல தான் ஸ்டே பண்றா. இவ உனக்கு இன்னொரு அக்கா மாதிரி. சரிதானே இளவரசி நான் சொல்றது? நிஜமாவே இந்த வார்த்தை சொல்றதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் அபி. வெரி குட். நான் ஒரு அக்காவை தொலைச்சிட்டு 2 அக்காவை கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதிர்ஷ்டசாலி தான். ஏய், உன் மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ, ஹீரோ வந்தாச்சா? நான் எனக்கு பயமூத்த போறேன், அவர் ஷாக் ஆகி நிக்க போறாரு. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க. வா இளவரசி, நம்ம 2 பேரும் உள்ள போய் இவங்க ரியாக்ஷனை பாப்போம். சீக்கிரம் போக்கா. அபி, அபி. ஏய்! நீ பாவி. ஏய், என்னாச்சு 2 பேருக்கும்? சைலண்டா நின்னுட்டு இருக்கீங்க. என்னாச்சு? அபி, இது யாரு? இவ என் தங்கச்சிங்க, பேரு பிரேமா. நான் உங்ககிட்ட என் வீட்டை பத்தியோ என் சொந்தக்காரங்களை பத்தியோ விவரமா எதுவுமே சொன்னதில்ல. அதுக்கு காரணம் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். என்னடி நீயும் ஷாக் ஆகி நிக்கிற? இவர் தான் என் வீட்டுக்காரர், பேரு கார்த்திக். அக்கா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன விஷயம் சொல்லு. உள்ளவா சொல்றேன். இது என்னப்போ இப்பதானே வந்திருக்கீங்க, பொறுமையா அப்புறம் உட்காந்து மெதுவா பேசலாமே. என்ன பிரேமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? கண்டிப்பா பேசலாம், அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆயிடு. அது அக்கா தங்கச்சி 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க, நிறைய பேச வேண்டியிருக்கும், அது பொறுமையா பேசிக்கலாமே. அக்கா, நீ இப்ப உள்ள வர போறியா இல்லையா? ஏய், என்னடி? வா.
என்னடி சொல்லேண்டி பா என்ன விஷயம் சொல்லு. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு? என்னன்னு தெரியல, பேசிட்டே தான் இருந்தா திடீர்னு போய் வாமிட் பண்ணிட்டா. அதுவா, காலையில தான் சொல்லிட்டு இருந்தா இவளுக்கு நாள் தள்ளி போகுதுன்னு. பாத்தியா, நீ வந்த நேரம் சித்தி ஆயிட்ட. கார்த்திக் வாங்க, என்ன அங்கேயே நின்ட்டீங்க? ஏய் சொல்லிட்டியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன? நீங்க அப்பாவை போறீங்க. அபி உண்டாயிருக்கா. டாக்டர் கிட்ட கூட்டு போங்க. பாபி டாக்டர்கிட்ட போலாம். என்னங்க சந்தோஷத்தையே காணோம், ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரிங்க, டாக்டர் கிட்ட நம்ம இப்ப போலாமா இல்ல அப்புறம் போலாமா? டாக்டர்கிட்ட இப்ப போலாம், நான் அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல கீழே வா. நீ பேசிட்டு இருந்தா ரொம்ப டயர்ட் ஆயிடுவ. வா. என்ன நீ நின்னுட்டே இருக்க? போய் முகம் கழுவிட்டு வா. நான் டிஃபன் எடுத்து. சரி. சொல்லுங்க. என்ன சம்பந்தி, நான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி 15 நிமிஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. சொல்கிறேன். ஏமா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்ன சம்பந்தி, அவள் எல்கேஜி படிக்கிறதுலேருந்து காலேஜ் டெஸ்ட் வரைக்கும் பயந்துக்கிட்டே தான் இருப்பா. அது உங்களுக்கு தெரியாது. இந்த டெஸ்ட்டுக்கு என்ன ராத்திரி பகலும் விழுந்து படிக்கவா போற? நீங்க கேள்வி கேட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்குமா? ஆனா இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். என்ன சம்பந்தி சொல்றீங்க? நான் என்னமோ இந்த டெஸ்ட் எடுக்கிறேன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஏதோ சின்ன ஆபரேஷன் பண்ணணும்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை. இட் இஸ் a very very simple டெஸ்ட். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி காஃபி டீ எதுவுமே சாப்பிடக்கூடாது. அங்க போனதுக்கு அப்புறம் டூத் பிரஷ் மாதிரி ஒரு பொருளை வச்சு கன்னத்தோட உள் சதையில 1 நிமிஷம் பிரஸ் பண்ணி அந்த உமிழ் நீரை சேகரிப்பாங்க. இடது கண்ணம் 1 நிமிஷம், வலது கண்ணம் 1 நிமிஷம். 2 கண்ணத்திலேருந்து சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்பி வைப்பாங்க. நான் என்னமோ பெருசா நினைச்சேன். இதுல என்னமா பயம்? அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அங்கிள். டெஸ்ட்னாலே எனக்கு பயம்தான். அதுவும் இது கோர்ட்ல வைக்கிற டெஸ்ட். நான் பூஜாவா நர்மதாவான்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட். இந்த லட்சணத்துல நாம வேற பொய் சொல்ல போறோம். இப்பவே எனக்கு கம்பி கம்பியா கனவு வருது. நான் எங்கேயாவது கம்பி நீட்டலான்னு இருக்கேன் அங்கிள். என்னது? நான் எங்கேயாவது வெளியூர்ல போய் ஒளிஞ்சுக்கிறேன். போலீஸ் என்ன கண்டுபிடிக்கதான்னு பாப்போம். கோர்ட்ல நீங்க சமாளிச்சுக்கோங்க. இது என்ன திருடன் போலீஸ் விளையாட்டா? Don't do such stupid things. அன்னைக்கு முன்னாடி தானே ஜட்ஜி ஆர்டர் போட்டாங்க. அதை நம்ம மீற முடியாது. அப்படி நீ மீறினா உன் மேல சந்தேகம் வரும், அப்புறம் சம்மன் வரும், அரெஸ்ட் வாரண்ட் வரும். அனாவசியமா நாமளே எங்க அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுத்த மாதிரி. இது எல்லாத்துக்கும் மேல ஓ அத்தை தமிழரசிக்கு மூக்கு வேத்துச்சின்னு பெய்யி, அப்புறம் நாம சொந்த செலவுலயே சூனிய வச்ச மாதிரி ஆயிடும். வேற என்னதான் வழி அங்கிள்? இதுக்கு ஒரே ஒரு வழி. என்னது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிறது. போங்க அங்கிள், அதுக்கு நான் நேரா ஜெயிலுக்கே போயிடலாமே. சரி, நான் பாத்துக்கிறேன். ஏன் சம்பந்தி, என் பொண்ணு ஜெயிலுக்கு போறத பார்க்க போறீங்களா? அட நீங்க வேற. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கு தான் கோர்ட்ல இருந்து அது யாரு டாக்டர்? ஆதிசேஷன். அவரை நியமிச்சிருக்காங்கல்ல? ஆமா. மார்க்கெட்ல அவர் ரேட் என்னன்னு சொல்லுங்க, நம்ம வாங்கிடலாம் அங்கிள். கிரெடிட் கார்டுல ஷாப்பிங் பண்ணி பண்ணி உனக்கு மூளையே கெட்டு போச்சு. அவர் என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்கிற ஒரு பொருள் நினைச்சியா வாங்கறதுக்கு? இஸ் த மெடிக்கல் காலேஜ் டீன், ரினவுண்ட் சயின்டிஸ்ட். அவரெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. கரப்படாத கைகளுக்கு சொந்தமான ஆளு. அப்புறம் எப்படி அங்கிள் என் ரிப்போர்ட்டை மாத்துவீங்க?
அதான் யோசிக்கிறேன். அவரை அடிச்சு உதைச்சு கிட்னாப் பண்ணிடலாமா? இதுல பெரியப்பா நல்ல எக்ஸ்பர்ட். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? ஏன் சம்பந்தி, சட்டத்தில் ஏதாவது ஓட்டை இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? அப்படியா சம்பந்தி, சட்டம் போடுற ஓட்டையை விட இந்த துப்பாக்கி போடுற ஓட்டை தீவிரமா வேலை செய்யும். என்னங்க நீங்க முதல்ல உள்ள வைங்க. இடுப்புல வச்சுக்கிட்டு தான் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்களா? லைசன்ஸ் இருக்கா? அப்படின்னா லைசன்ஸ்னா என்னவா? ஐயோ சம்பந்தி பயப்படாதீங்க, லைசன்ஸ் எல்லாம் இருக்கு, இல்லாம இருப்பனா? இத பாருங்க, வன்முறை வேண்டாங்க. ஆதிசேஷன் வசதியானவர், பணம் வீக்னஸ் கிடையாது. ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயமா ஒரு வீக்னஸ் இருக்கும். ஆதிசேஷனோட வீக்னஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி விஐபிங்களோட விவகாரங்களை சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருந்தான். என்னன்னா காசு கரார கேட்பான், போன் நம்பர்ஸ் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பான். காலையில இருந்து அவன் நம்பரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. இதெல்லாம் எங்க பெரியப்பா நல்லா கண்டுபிடிப்பார் அங்கிள். யாருக்கு எப்போ எது கொடுத்தா காரியம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். சம்பந்தி, அந்த ஆள் ஜாகையை மட்டும் சொல்லுங்க, அவர் ஜாதகத்தையே புரட்டி கொண்டு வந்துடுறேன். வெரி குட். கூலிக்காக வேலை செய்யறதுக்கும் உறவுக்காக வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம், நீங்க அப்படியே வாங்க. பூஜா நீங்க ஏறு, வாங்க. இங்கே இருங்கம்மா. சொல்லுங்க சமந்தி. இந்த கைரேகையை அதிர்ஷ்டம்னு சேர்த்து சொன்னாரு. சும்மா கிண்டல் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சுப்பிரமணி, கணேஷ், கணேஷ், எங்கடா போயிட்டு இத்தனை நாளா? இங்கதான்டா இருக்கேன், நீதான் ஆளை காணும். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. பார் ஐயா எப்படி ஜம்முன்னு இருக்கேன்னு. ஐயா கல்யாணம் பண்ணி சொந்தமா ஆட்டோ வாங்கி லைஃப்ல வேகமா முன்னேறிட்டு இருக்கேன்டா. இதே தெருவு கடைசியில் தான் ஐயாவோட வீடு. ஆமா, நீ எப்படி இருக்க? என்ன பண்ற? சொந்தமா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்த, வண்டியெல்லாம் வச்சிருந்தியே, எப்படி நடு ரோட்ல வந்துகிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? நான் வந்து வேண்டாம், நீ விட்ட பெருமுச்சிலே உன்னுடைய பிளாஸ் பைக்கெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. முதல்ல வண்டியில் ஏறு. அதெல்லாம் வேண்டாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். முதல்ல வண்டியில் ஏறு. ஏறுன்னு சொல்றல, ஏறு. வா சுப்பிரமணி, இதான் என் வீடு. ராணி, ராணி. என்னங்க இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க? அதை விடு, என் ஃப்ரெண்ட் சுப்பிரமணி, நான் அவனை பத்தி ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்ல. ஓ, அந்த அண்ணனா? வாங்க வாங்க. சுப்பிரமணி என் ஒய்ஃப், பேர் ராணி. ஓ சுப்பிரமணி, நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டப்போ நீ தான் ஒரு ஆட்டோ ஓனர் கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு ஆட்டோ வாடகை எடுத்து கொடுத்த. இது எல்லாத்தையும் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேன்டா. இப்போ நான் சம்பாரிச்சு வசதியாக இருக்கேன். இந்த வீடு கூட நான் ரெகுலராக ஸ்கூல் சாவி போயிட்டு இருந்தேன். அவங்க திடீர்னு ஃபாரின் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க தான் இந்த வீட்டை பார்த்து சொல்லி அங்கேயே சாவி கொடுத்து போயிருக்காங்க. சுப்பிரமணி, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான் சுப்பிரமணி. உலகம் உருண்ட, வரலாறு திரும்பும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் அனுபவிக்கிறேன். என்னடா சொல்ற கணேஷ்? நானும் ஆட்டோ ஓட்டு வேண்டாம், என்னை யாராவது ஒரு ஆட்டோ ஓனர்கிட்ட கூட்டு போய் வாடகைக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்க முடியுமா ப்ளீஸ்டா? நண்பா, என்னடா சொல்ற? அப்போ உன் தொழில, குடும்பம், வீடெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு எதுவும் இல்லாத அனாதையா நிக்கிறேன்டா. தங்கறதுக்கும் நீதான் ஒரு இடம் பார்த்து கொடுக்கணும், அதுவும் உன்னால முடிஞ்சா செய். ஏய், என்னடா பேசுற நீ? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, வெளியேடா நீ தங்கணும்? சேச்சே, நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, நான் எதுக்கு சிரமம் தரணும்?
அதெல்லாம் கிடையாது. நீ இங்கே தான் தங்கணும். ராணி, சுப்பிரமணி இனிமே இங்கே தான் தங்க போகிறான். நீ என்ன சொல்கிற? தங்கச்சி வீட்டுல அண்ணன் தங்கறதுக்கு என்னங்க பர்மிஷன் வேண்டி இருக்கு? அப்படி போடு. ராணி, இவர் ஒய்ஃப் என்ன தெரியுமா? இளவரசி. அப்படியா? நான் ராணி, அவங்க இளவரசி. நல்ல காம்பினேஷன் தான் போங்க. அண்ணே, அண்ணி எப்படி இருக்காங்க? அவ என்னை விட்டு பிரிஞ்சிருக்காம்மா. கவலைப்படாதீங்கண்ணே, அவங்க சீக்கிரமே உங்களோட வந்து சேர்ந்துடுவாங்க பாருங்களேன். தேங்க்ஸ்மா. டேய், நான் இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு இருந்த ஆட்டோ ஓனர் ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஆட்டோ வாடகை எடுத்துறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா. பெரிய வார்த்தைலாம் எதுக்குடா? உலகத்திலே பெரிய சந்தோஷம் எதுன்னு தெரியுமா உனக்கு? நம்ம கஷ்டத்தில் உதவி செஞ்சவங்களுக்கு அவங்க கஷ்டப்படும் போது திருப்பி செய்கிறது தான். ஆனால் அந்த குடும்பம் ரொம்ப பேர் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பத்துக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்டா. அங்கடா கையை பார்க்குற? ஒரு சேட்டுக்கிட்ட தொழில் பண்ணுறதுக்கு பணம் கேட்டிருந்தேன். அவர் என் கைரேகையை பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் என் லைஃப்ல ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படும் சொன்னாரு. ஓ, அப்படியா? உங்க 2 பேரையும் சந்திச்சது தான் அந்த திருப்புமுனைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரிங்க. அண்ணனை எவ்வளவு நேரம் தான் வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருப்பீங்க? உள்ள கூட்டிட்டு வாங்க. அண்ணே வாங்கண்ணே. வா சுப்பிரமணி. டாக்டர் கே ஆதிசேஷன், எம்டி, பிகாம், எஃப்சிபிஎஸ், எஃப்சிபி. சச்ச ஏ டு இசட் கடை மாதிரி இருந்தாலும் ஏ டு இசட் வரைக்கும் படித்து தொலைஞ்சிருக்கான். சரி, உள்ளே போவான். யாருங்க நீங்க? என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க டாக்டர் சம்சாரங்களா? நீங்க யாரு? நான் ஐயாவுக்கு வேண்டப்பட்டவன். தொழில் ரீதியாக பார்க்க வந்திருக்கேன். செல்வபாண்டி வந்திருக்கேன்னு சொல்லுங்க, ஐயா வருவார். நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. நான் அவ்வளோதான் வெளியிலலாம் வர்றதில்லம்மா. சரி உட்காருங்க. ஹலோ, யார் நீங்க? வணக்கம் சார். செல்வபாண்டின்னு சொன்னாங்க. உங்களை யாருன்னு எனக்கு தெரியலையே. தெரியலன்னா என்ன சார், இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போகுது. என்ன அவசரம்? என்ன விஷயம்? தொழில் விஷயமா வந்தேன். சாரி, தொழில் விஷயமா யாரையும் நான் வீட்டில் வச்சு பார்க்கறது இல்லை. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க. முதல்ல நீங்கள் கிளம்புங்க. இந்த செல்வபாண்டி இதுவரைக்கும் போன்னு எவனும் சொன்னது. நான் தான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். ஏய், யார் நீ? எப்படி உள்ள வந்து நீ? உனக்கு என்ன வேணும்? முதல்ல நீங்க இருந்து. ஏன் பதட்டப்படுற? இந்த கோர்ட்ல இருந்து நர்மதாங்கிற பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு நியமிச்ச டாக்டர் நீ தானே? நான் சொல்றது மாதிரி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை மாற்றி எழுதணும். கெட் அவுட் இடியட். கெட் அவுட் ஐ சே. சாரோ, நான் ரொம்ப சூடா உள்ளவன். என்னை இங்கே அனுப்புனவங்க உங்கள்கிட்ட பக்குவமாக நடக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா ரத்தத்தை சிந்தி இந்த வீட்டை கட்டியிருக்கிற. இந்த வீடு பூரா ஓ ரத்தம் இருந்துச்சுன்னா நல்லாவா இருக்கும்? நோ 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 ப்ளீஸ் நோ நோ. சரி, நான் சில சிம்பிளான கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். என்ன கேட்க போற? அவ
அவசரப்படாதீங்க. சொல்லுவில்ல உன் உயிர் என்ன வேலை? ஆ, நீ ஆயுசு முழுக்க டாக்டர் உத்தியோகம் பார்த்தா உனக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அதை நான் இப்பயே தந்துடுறேன். டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாற்றி எழுதணும். செய்வியா? ஆ சொல்லு, செய்வியா? ஐயோ, என்னங்க இது? யாருங்க இவரு? யோ, யாரையா நீ? ஐயோ, துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்க. ராஸ்கல், வீட்டை விட்டு வெளில போடா. ஆயுசு பூரா உன்னை ஜெயிலில் வச்சிருவேன், ஜாக்கிரதை. என்ன டாக்டரு, 2 பேரை பார்த்த உடனே குரல் ரொம்ப உயரமாக போகுது. சரி சரி, சாயங்காலத்துக்குள்ளே முடிவு பண்ணி வையே, நான் வரேன். என்னம்மா நீ? வீட்டில் கூர்க்கா இருக்கான், செக்யூரிட்டி இருக்கான், நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் வந்து என்ன மிரட்டிட்டு போறான். பிரேமா, இதோட 4 தடவை கூப்பிட்டேன், வந்து சாப்பிடு. ஐயோ இல்லக்கா, அபி அக்காவும் வந்துட்டோம், சேர்ந்து சாப்பிடலாமே. ஐயோ, அவ செக்கப்க்கு போயிருக்கா, எப்போ வருவானே தெரியாது. அது மட்டும் இல்லாம கார்த்திக் இவ்வளவு நேரம் அவளை பட்னியா வச்சிருக்க மாட்டாரு. எங்கேயாவது கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்லக்கா, நான் சாப்பிட்ற மூட்லயே இல்ல, கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி, நான் புள்ளைய பெத்தவ, என்னால பசி தாங்க முடியாது. ஐயோ அக்கா, ஐ எம் சாரி. வாங்க, நானே சாதம் பரிமாறுறேன். இல்ல பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ அக்கா, வாங்க. வா. உட்காருங்க. அக்கா, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ படிச்சவ பிரேமா, தப்பா எடுத்துக்காத மாதிரி கேளு. எங்க அக்கா நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்காளா, இல்ல சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறாளா? நடிக்கிறாளாவா? ஏன், உங்க அக்கா நிஜமாவே சந்தோஷமா தானே இருக்கா? கார்த்திக் அவளை நல்லதானே பாத்துக்கிறாரு. என் அக்கா சொல்ற மாதிரி நிஜமாவே மாமா ரொம்ப நல்லவரா? ஏன் பிரேமா அப்படி கேக்குற? கார்த்திக் நல்லவர் தானே? உங்களுக்கு கார்த்திக் அக்கா மூலியமா தெரியுமா, இல்ல முன்னாடியே தெரியுமா? எனக்கு கார்த்திக் முன்னாடியே தெரியுமாங்கிறது இருக்கட்டும், உனக்கு கார்த்திக் முன்னாடி தெரியும் போல இருக்கே. இல்ல, இப்பதான் நான் பாக்குறேன். அது எப்படி சொல்றீங்க? இல்ல, நீ பேசுறத வச்சுதான். உங்களுக்கு மாமாவை அக்கா மூலமா தான் தெரியுமா அப்படின்னு கேட்காம கார்த்திக அக்கா மூலமா தெரியுமான்னு கேக்குறியே. பொதுவா ரொம்ப பேசி பழகினவங்கள தான் பேர் சொல்லி அப்படி உரிமையா கூப்பிடுவோம், அதான் கேட்டேன். வெய், நானே வச்சுக்கிறேன். சரி, நான் ஒன்று கேட்டா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேல? நீங்க படிச்சவங்க, தப்பா நினைச்சுக்கிற மாதிரி எதுவும் கேட்க மாட்டீங்க, கேளுங்க. இந்த வீட்டில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஏ இல்ல, உன் மாமாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியா கலகலன்னு பேசிட்டு இருந்த, ஆனா உன் மாமாவை பார்த்ததுக்கு அப்புறம் உன் முகமே மாறிடுச்சு. அதை நான் கவனிச்சேன். உங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு. ஏன்? நீங்க ரொம்பவே ஷார்ப்பா இருக்கீங்க. என் கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. அக்கா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அக்கா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். வாக்கா, சாப்பிட்டியா? செக்கப்லாம் முடிஞ்சதா? டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹே, கங்க்ராட்ஸ் டி. தேங்க்யூ. கண்டிப்பா ஈவினிங் ஏதாவது ஸ்வீட் செஞ்சல. சரி, கார்த்திக் எங்க? அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு அப்படியே போயிட்டாரு. ஓ, அக்கா நான் கிளம்புறேன். ஹேய், நீ எங்க போறேங்கிற? இனிமே நீ எங்க கூட இங்க தான் இருக்க. இல்லக்கா, நீ என்னை பத்தி தேவையில்லாம கவலைப்படாத. நான் கவலைப்படலைனா கூட உன் மாமா உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறாருடி. பிரேமா எங்கேயும் போக கூடாது, நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போற வழியெல்லாம் உன்னை பத்தியே புலம்பிட்டு வந்தார் தெரியுமா? எனக்கு கல்யாணமே வேண்டாம். பாரு இளவரசி இவ எப்படி பேசுறான்னு. பிரேமா, இது பாரு, உனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா அவங்க பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க இப்ப இல்ல, அதனால உன் அக்காவும் மாமா வந்து அவங்க ஸ்தானத்துல இருந்து உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
இத்தனை நாள் தான் நீ பிரிஞ்சிருந்துட்ட, இனிமேலாவது அவங்க சொல்றபடி கேள. இல்லக்கா, எனக்கு ஹாஸ்டல் தான் சரி, அங்கேயே போறேன். ஏன்டி இப்படி பேசுற? அக்கா, என் வேலை அப்படி. இங்க பார், உன்னை என்னையும் பிரிக்கிற அந்த வேலை தேவையே இல்ல. தூக்கி குப்பையில போடு. நீ ஒருத்தி சம்பாதிச்சுதான் சாப்பிடணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நான் யாரையும் நம்பி இல்லக்கா. ஆனா இனிமே உன் அக்கா உன்னதான் நம்பி இருக்க போறா. என்ன அப்படி பாக்குற? இந்த நேரத்துல தான் உன் அக்காவுக்கு உன்னோட ஹெல்ப் ரொம்ப தேவை. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கிருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ தானே இவ பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. மாமா உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு. வயசு பொண்ண ஏன் இன்னும் ஹாஸ்டல்ல தங்க வைக்கணும்னு அவர் கேக்குறாரு. அவர் கேக்குறதுல நியாயம் இருக்குல்ல பிரேமா? நான் அவ்வளவு சுலபத்துல யாரையும் நம்பி ஏமாற மாட்டேன். பிரேமா, ஏய், நீ எதுக்காக இங்க வந்த? மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லனா கத்தி கூச்சல் போட்டு உன்னை உண்டிலன் பண்ணிடுவேன். என்ன மன்னிச்சிரு பிரேமா. நாங்க டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல 2 டிஎன்ஏக்களும் 100% ஒத்து போகல. RS என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.